இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக சாதகமாக அமையப் போகின்றது. சூரியன் வலுக்கிறார். சூரியன் இந்த வாரத்தில் ஆவணி மாதம் அப்படி சொல்கிறதுனால கடக ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்து ஆட்சி பலம் பெறுறதுனால சூரியனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து கிடைக்கின்றது. அடுத்ததாக சுக்கிரன் இந்த வாரம் தொடங்கும் போது ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கின்றார். ஒரு 4 நாட்கள் கழித்து 21ஆம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அப்படி வரும்போது சுக்கிரன் புதனுடைய சேர்க்கையானது 4ஆம் பாவத்தில் ஏற்படும். சுகவாசியாக இருக்க போகிறீங்க, சுகமாக இருக்க போகிறீங்க, வளர்ச்சி, முன்னேற்றம், பணவரவு, குறிப்பாக உத்தியோக ரீதியாக நல்ல பலனை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே உங்களுக்கு நல்ல நம்பிக்கை உண்டாகும். 7.5 சனி தொடங்கி 12ல் சனி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தொய்வு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்து கொண்டு இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாக போகிறது. நம்பிக்கை வரப்போகுது. நம்மளால் படிக்க முடியும், இந்த வேலையில் நம்ம பர்மனெண்ட்டாக இருப்போம், நம்ம ஆரம்பித்த வேலையை செஞ்சு முடிப்போம், நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லக்கூடிய நல்ல நேர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்னு பார்க்கும்போது ஏகாதசி விரதம், பிரதோஷ விரதம், மாத சிவராத்திரி இதெல்லாம் வருது. இந்த வாரத்தில் அமாவாசை வருது, வாஸ்து நாள் வருகின்றது. ஆவணி மாதம் வாஸ்து நாள் வருது. வீடு கட்ட கிரக ஆரம்பம் செய்யணும்னு காத்துட்டு இருந்தவங்கெல்லாம் அந்த வாஸ்து நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். சார், தொடக்கத்திலே ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, சாதகமான வாரமாக மேஷ ராசினருக்கு அமைய போகுதுன்னு. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வாரமாக இருக்க போகின்றது. ராசியாதிபதி சுக்கிரனாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தொடங்கும் போது குருவோடு சேர்ந்திருக்கு. தனஸ்தானத்தில் 2 சுபகிரகங்கள், ராசியாதிபதி சுக்கிரன். அதன் பிறகு அவர் ராசிக்கு 3ஆம் இடம் சென்றாலும் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. புதன் சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்து ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க, சமயோசித்தமாக நடந்துப்பீங்க, கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும், இல்லாத வாய்ப்பை கூட உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் செய்ய முடியும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீங்க. விரும்பிய பொருள் வாங்கிறது, விரும்பிய இடங்களுக்கு ஊர்களுக்கு செல்வது, திருமண விஷயங்கள் கைகூடுறது, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதே போல் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக அனுகூலமாக அமையப் போகிறது. சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இப்போது கிடைக்கின்றது. விரும்பியதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மிதுன ராசின்னு சொல்லும்போது ராசியாதிபதி புதனாக இருக்கார். அவர் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ இத்தனை நாள் அவர் சூரியனோடு சேர்ந்து இருந்தார். இப்போது சூரியன் 3ஆம் இடத்திற்கு போய் ஆட்சி பலம் பெற்றுணும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல 21ஆம் தேதி போவார். அப்போது புதன் சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து 2ல் இருக்கிறதுனால நல்லா படிக்க முடியும். நல்ல பேச்சையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாதிக்க முடியும். பேசி தான் ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய துறையில் அரசியலில் ஒருத்தர் இருக்காங்க மிதுன ராசியில்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பேசினாலும் அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே போல் இந்த வாரத்தில் எழுத்துத்துறையில் கற்பனை வளம் மிகுந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபேஷன் டிசைனிங், டெக்னாலஜிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த துறையெல்லாம் படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்கெல்லாம் நல்ல பலனெல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை முழுக்க வெளிப்படுத்த முடியும். அந்த திறமையினால் நல்ல பெயரும் நிறைய பொருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. சார், நீங்க சொன்னதுல இருந்தே தெளிவாகுது, மிதுன ராசினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமாக தான் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். கௌதமன் மன்னார்குடியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 12/11/1995 மாலை 5:28 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் சொந்தமாக தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போகலாமா, எது சிறந்தது என்று பார்த்து சொல்லுங்கள்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் மிதுன ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் மேஷ லக்னமாக ஜாதகருக்கு இருக்குது. அப்போ சுய தொழில், சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுடைய லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பலம் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் இருக்கிறது 8ஆம் இடம். லக்னம்னு சொல்லக்கூடியது மேஷ லக்னமாக இருக்கிறது. அது பரணி நட்சத்திர சாரத்தில் இந்த லக்னம் இருக்கிறது. அந்த பரணின்னு சொன்னால் சுக்கிரன்,
அந்த சுக்கிரனும் அந்த செவ்வாயோட சேர்ந்து அஷ்டமத்தில் இருக்கார். அதன் பிறகு உங்களுடைய லக்னத்திற்கு பாக்யாதிபதி, நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி அதில் வந்து நல்ல பெரிய அளவுக்கு வரணும்னு சொன்னால் உங்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போது அந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய தனகாரகன்னு சொல்லப்படக்கூடிய குரு அவரும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போது முக்கியமான கிரகங்கள்லாம் 8ஆம் இடத்துல இருக்குது. இப்போ இதோடு சேர்ந்து ஜீவனாதிபதின்னு சொல்லலாம். மேஷ லக்னத்திற்கு சனி, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவர் வந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அப்போது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அம்சம் ஜாதகத்தில் அவ்வளோ சிறப்பாக இல்லை. சரி, இதையெல்லாம் மீறி கூட உங்களுடைய அந்த தைரியத்தினாலையும் முயற்சியினாலையும் உழைப்பினாலையும் பிஸ்னஸில் சாதிப்பீங்களா அப்படின்னு சொன்னால் அதுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். அவர் வந்து உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கார், நீச்சம் அடைந்திருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. ஒரு புண்ணிய பலத்தினால நீங்கள் வந்து தொடங்கி நிறைய பணம் போட்டு நீங்கள் அதில் ஃபெயிலியர் ஆகாமல் நஷ்டம் ஆகாமல் நல்லா வந்துடுவீங்களான்னா சூரியனும் பலம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் நான் பிஸ்னஸ் தான் செய்வேன் பிடிவாதமாக இருந்தால் சனி தான் 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கார். சனி சம்பந்தமான தொழில்களை வந்து நீங்கள் செய்யலாம், தசாபுக்தி அனுமதித்தான் செய்யலாம். இப்போ என்ன தசை நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது குரு தசையில் பிறந்து நீங்கள் சனி தசையில் இப்போ இருக்கிறீங்க. மேஷ லக்னத்திற்கு சனி பாதகாதிபதியாக இருக்கார், அவரே தான் ஜீவனாதிபதி. அப்போது மறுபடியும் அதே பலன்தான். நிறைய பணம் போடாமல் கடன் வாங்காமல் நீங்கள் ஒரு பழைய பொருளை வாங்கி அதை விற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, பழைய பேப்பர்லாம் எடுப்பாங்க இல்லையா, அது சம்மந்தமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சனி சம்மந்தமாக நிறைய இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சொந்தமாக கொஞ்சம் பணம் போட்டு கடன் வாங்காமல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேலைக்கு போகிறது நல்லது. சார், இந்த நேயர் கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாம அவங்க என்ன செஞ்சா நல்லதுன்றதையும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேயர் மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டபுள் மைண்ட் இருக்கும். நம்ம வேலைக்கு போகலாமா இல்லை சொந்தமா தொழில் தொடங்கலாமா, எது சிறந்ததா அமையும் வாழ்க்கையில அப்படின்னு. இப்போ சொந்தமா ஒருத்தர் தொழில் தொடங்கணும், அதுல சாதிக்கணும்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? டபுள் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதை முதல்ல பார்த்துக்கணும். டபுள் மைண்டடாக இருக்காங்களா இல்லை ஸ்திரமாக இப்படித்தான் இருக்காங்களா? அண்ணா வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு, நீ ஸ்திரமாக நான் வந்து கண்டிப்பாக சுய தொழில் தான் செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரியான தொழிலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த டபுள் மைண்டாக ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது நிச்சயமாக அது வெற்றியினை தராது. சரி, டபுள் மைண்டடாக அவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறத எப்படி தீர்மானம் பண்ணலாம்னு சொன்னால் அவர்களுடைய லக்ன பாவத்தையும் ராசி பாவத்தையும் வைத்தே தீர்மானித்து விட முடியும். இவருக்கு வந்து வேலைக்கு போகிறது தான் அட்வைஸுங்கிறத சொல்லிட்டார். இருந்தாலும் அவர்களை வந்து நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. அவர் வந்து 30 வயசு ஆகிடுச்சு, இன்னும் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் போல இருக்குது, ஒரு ஸ்திரமான வேலைங்கிறது கிடைக்கலங்கிறதுனால அவருக்கு இந்த ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. ஆனால் இவரை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன அந்த டபுள் மைண்டுங்கிறது ஒர்க் ஆகும். ஆக முதல்ல நீங்கள் டபுள் மைண்டடாக இல்லாமல் ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும், நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்முடைய ஜாதக லக்ன பாவம்ங்கிறது வலிமையாக இருக்கிறதா, அதே மாதிரி நம்முடைய ராசியும் அதற்கு ஒத்து போகிறதான்னு பார்க்கணும். ராசி அப்படிங்கிறது நம்முடைய மனசை பற்றி பேதும், வெளி மனசு அப்படின்னு சொல்கிறோம். வெளியில் செயல்படக்கூடிய திறனை அந்த ராசியானது கொடுத்துடும். லக்ன பாவம்ங்கிறது பார்த்தோம்னா நம்முடைய உள் மனசு, ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா, சோல் அப்படிங்கிற விஷயம். இது இரண்டுமே பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று ஒத்து போக வேண்டும். அப்போ தான் டபுள் மைண்டடாக இல்லாமல் சிங்கிள் மைண்டாக பண்ண முடியும். அந்த மாதிரி யார் ஒருவர் சிங்கிள் மைண்டாக இருந்து இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரே ஃபோக்கஸோடு போகிறாளோ அவளால் மட்டும்தான் சுய தொழிலில் சாதிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து இப்படியும் இருக்கணும் அப்படியும் இருக்கணுங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக சுய தொழில்கள் செய்ய முடியாது. யார்கிட்டையாவது போய் வேலை செய்ய வேண்டியது தான். ஆனால் கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவான்னா முதலாளியை குறை சொல்லிகிட்டே இருப்பா. அந்த பாஸ் வந்து என்னை இப்படி படுத்துகிறான் அப்படி படுத்துகிறான், மேனேஜர் வந்து இப்படி வேலை வாங்குறான் அப்படி வேலை வாங்குறான், நான் எங்கே எப்படி இருக்கணும் தெரியுமா, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லிகிட்டே இருப்பா. ஆனால் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவா. இந்த மாதிரி இருக்கிற அதை நம்முடைய ஜாதக பலம், நம்ம யாருங்கிறத முதல்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது தான் ஹாரோஸ்கோப். நம்ம ஜாதகத்தை கொண்டு நீ இப்படித்தான், உன்னுடைய சிந்தனை இதை நோக்கித்தான் செல்கிறது, உன்னுடைய மனம் இப்படித்தான் இருக்கும், அதை எடுத்து சொல்லிடுவார் ஜோதிடர். உன்னுடைய லக்னபாவம்ங்கிறது இப்படி செயல்படுகிறது. இதே நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு வெளியில் ஆசை இருந்தால் கூட ஆனால் அதை நீ செயல்படுத்த முடியாமல் தவிர்க்கிறாய், ஏன்னா அதற்கு பலம்ங்கிறது இல்லை. அப்போ நீ என்ன பண்ணணும், வேலைக்கு போகிறது நல்லது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதலாம். சனி சம்மந்தப்பட்ட தொழில்னு சொன்னால், சனி சம்மந்தப்பட்ட உத்தியோகம் சொன்னால் ஆயுசுக்கும் ஒரே ஒரு எஜமானனுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்னு வரும்பொழுது ஸ்திரமான உத்தியோகத்தை சனி ஏற்படுத்தி கொடுத்துடுவார். ஆக நம்முடைய ஜாதக பலத்தை வச்சுண்டு நம்ம உத்தியோகத்துக்கு போகணுமா அல்லது சுய தொழில் செய்யணுமாங்க தீர்மானித்து விட முடியும். சார், நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நேயருக்கும் நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசினருக்கு வரக்கூடிய வாரம் அற்புதமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜகர் சார் சொல்லுங்க, கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது?
கடகராசி என்பர்கள் வந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமையோடு இந்த வாரத்தில் திகழ போறீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்திலேயே இருக்க ஆரம்பிச்சிருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்களோ தைரியமாக பேசுவீங்க, என்ன செய்யணுமோ செய்வீங்க, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் செய்ய முடியும், கடமைகள் எல்லாம் செய்து உங்களால் நிறைவேற்ற முடியும். பிறகு 12ஆம் பாவத்தில் குரு சுக்கிரன்னு சொல்லக்கூடிய 2 சுபர்கள் வந்து வாரம் தொடங்கும் போது இருக்காங்க. இதில் சுக்கிரன் வந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார். அந்த சுக்கிரன்னு சொல்லும்போது நேரடியாக கடகராசிக்கு நற்பலனை செய்யக்கூடியவராக ஏற்றுக்க முடியாது, பாதகாதிபதியாக வருவார். ஆனாலும் புதன் சுக்கிரனுடைய கூட்டணி ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே பரிமளிக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும். உங்களுடைய பேச்சும் அப்படி இருக்கும். அதனால் இதற்கு முன்னே வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இப்போ ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே ஆகும். அப்போ அதில் திருமணமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது, முதல் இடத்தை பிடிக்கக்கூடியதாக இருக்குது. கடகராசியில் இருந்து மனமாகாத பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் இப்போ அதற்கான யோகமானது வருகிறது. அந்த சுக்கிரன் புதன் ராசியில் இருக்கிறதுனால, குடும்பஸ்தானம் வலுக்கிறதுனால அப்போ திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். வெளியில் எல்லா இடத்துலையும் உங்களால் நல்ல பெயர் எடுக்க முடியும். நிறைய செலவு பண்ணி கூட நல்ல காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும். 9ஆம் இடத்துல சனி 8ல் ராகு இருக்கிறதுனால ராசியில் அந்த சுக்கிரன் புதன் சேரும்போது வெளிநாடு செல்வதற்கு அங்கே வேலை தேடுறீங்க, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, போகிறதுக்கு அங்கேருந்து அங்கீகாரம் வீசாலாம் கிடைக்கலன்னு சொன்னால் முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இப்படியாக அனைத்தும் கைகூடி வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. முக்கியமான காரியங்கள்லாம் செய்கிறதுக்கான நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, அவங்க வீட்லயும் வெளியையும் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுமா இல்ல சிறப்பான வாரமா இருக்கும்? கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வாரத்திலிருந்து பெறுகிறீர்கள். அஷ்டம சனி தொடங்கிய பிறகு இப்போ முதல் முறையாக ராசியாதிபதி சூரியன் ராசியில் வரார். சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ ராசியாதிபதி பலமாக இருக்காருன்னு சொன்னால் எவ்வளவு எதிரிகள், எவ்வளவு எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் துச்சமாக நினைத்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க முடியும், வெற்றி நடை போட முடியும். அதான் ராசியாதிபதி பலமாக இருக்கிறதுன்றது. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். அதில் சிம்ம ராசிக்கு இன்னும் பவர் அதிகம், ராசியாதிபதி ராசியிலே இருக்கும்போது. அதனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம், ஒரு கலக்கம், பயம்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து விடுபட போகிறீங்க. ராசியில் கேது இருந்து கொஞ்சம் சஞ்சலம், குழப்பத்தை ஏற்படுத்தினார். இயற்கையிலே நீங்கள் ரொம்ப போல்டாக தைரியமாக இருப்பீங்க, தொலைநோக்கு பார்வையோடு இருப்பீங்க, எதையும் ரொம்ப கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் சமீப காலமாக உங்களுக்கு கொஞ்சம் வந்து குழப்பம் இருந்தது, நம்பிக்கை குறைஞ்சது, கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருந்தது சொன்னால் அதெல்லாம் சரியாக போகிறது. படிப்பில் வந்து ரொம்ப கஷ்டம், ஒன்றும் பிடிக்கல, புரியவே இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ சரியாக போகிறது. உடல் உபாதைன்னு மருத்துவ இடத்துல போகிறீங்க, நிறைய பரிசோதனைலாம் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மனசில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இப்போ சரியாக போகிறது. இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு திருப்பம் தரக்கூடிய நல்ல வாரமாக அமைய போகிறது. சார், நீங்க சொன்னதுல இருந்தே தெரியுது சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமாக அமைய போகுதுன்னு. அதனை தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? கன்னிராசி என்பர்களுக்கு அற்புதமான பலன்லாம் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. லாபாதிபதி சந்திரன் அந்த லாபத்திற்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. சந்திரனுடைய கதி இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. ஜீவன பாவம் குரு சுக்கிரனுடைய கூட்டணி சாதகமாக இருக்கிறது. சுக்கிரன் வந்து பாக்யாதிபதி, அவர் மாறி 10லிருந்து 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார், அதுவும் அனுகூலமாக இருக்குது. 11ல் அந்த புதன் இருக்கார், அவர் வந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நினைச்சதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. என்ன படிக்கணுமோ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு வீட்டில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கும். அலுவலகத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ தாராளமாக கேட்கலாம். உங்களை வந்து நல்ல அலங்காரம் பண்ணி வேறு மாதிரி காமிச்சிக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் செய்யலாம். அப்போது உங்கள் மேலே தனிப்பட்ட அக்கறை, தனிப்பட்ட கவனத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும், உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும். இவ்வளவு சிறந்த சாதக பலன்லாம் உங்களுக்கு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது, அது செவ்வாய் ராசியில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அஷ்டமாதிபதி ராசியில் இருந்தால் எல்லாருக்குமே அது வந்து ஏதோ ஒரு சங்கடம் தான். அதில் ரொம்ப முக்கியமாக கன்னி ராசி, கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாய் கடுமையான கெடுபலனை தருவார். அப்போ செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதிர்பாலினத்தவரிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பருவ வயதில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எதிர்பாலினத்தவரிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிறைய பணம் முதலீடு பண்ணுறவங்கெல்லாம் புதுசாக சந்திக்கக்கூடிய நபர்களை அல்லது ரொம்ப நாளாக பழகினாலும் கூட பிறர் சொல்லக்கூடிய விஷயத்தை உறுதியாக நம்ப முடியாதுன்னு ஒரு சின்ன டவுட் வந்தாலும் கூட அதை அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சார், கன்னி ராசினருக்கு சாதகமான வாரமாக இருந்தாலும் அவங்க குறிப்பிடத்தக்க வகையில எதில் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார்.
தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். தருண் யாதவ் கொழும்புல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 6/8/2011 காலை 6:18 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் இந்த ஜாதகரின் பாட்டி எழுதுகிறேன். என் பேரன் கல்வியில் எந்த துறையில் வெற்றி பெறுவார்? இவரது கல்வி, தேக சுகம், பழக்க வழக்கம், எதிர்காலம் பற்றி அறிய தாருங்கள்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலா ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து கடக லக்னமாக இருக்குது. கடக லக்னம், அந்த லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு. ஜீவன பாவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல வந்து குருவுடைய சஞ்சாரம் இருக்குது மேஷ ராசியில். 4ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் ராகுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கார். லக்னாதிபதி சந்திரன் வந்து 4ஆம் இடம் சுக்கிரனுடைய வீட்டில், அந்த சுக்கிரன் வந்து சந்திரனுடைய வீட்டில். சுக்கிரன் சந்திரனுடைய பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. 10ஆம் பாவத்தில் குரு இருக்கார். லக்னத்தில் வந்து சூரியன் இருக்கார். அதனால் இந்த ஜாதகர் வந்து ரொம்ப சிறப்பாக படிப்பார். படிப்பு மட்டும் இல்லாமல் படிப்போடு சேர்ந்து வந்து கலைகளும் விளையாட்டாக வரும். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். அதில் வந்து இவர்கிட்டத்தில் எந்த திறமை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து சைடில் நீங்கள் அதையும் டெவலப் பண்ணிங்கன்னு சொன்னால் 2 விஷயத்துலையுமே நல்லா முன்னுக்கு வரக்கூடிய யோகமானது இவருக்கு இருக்கிறது. படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த துறையில் படிப்பார், என்ன வேலை பார்ப்பாருன்னு சொன்னால் நிர்வாகத்துறை. லக்னத்தில் சூரியன் வந்து 10ல் குரு இருக்கிறதுனால மிகச்சிறந்த அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு யோகமானது இவருக்கு இருக்கிறது. அதனால் மிகச்சிறந்த நிர்வாகியாக இவர் வருவார். 3ஆம் பாவத்தில் சனி இருக்கார். நம்ம சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை நல்லா சொல்லியிருக்கோம். அப்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அந்த கலைத்தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கலைத்துறையில் சிறந்து விளங்குறதுக்கான ஆர்வம் விட்டு இருக்கா, அதையும் கூட நீங்கள் வளர்க்கலாம். விளையாட்டுத் துறையில் வரக்கூடிய யோகம் இருக்கா, இதுவும் இருக்கிறது. செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த லக்னத்திற்கு 5, 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் வந்து 12ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ வந்து இவர் வேறு ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது. அதனால் மிகப்பெரிய அளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆக போகிறாரு. அதுக்கு எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து எது ரொம்ப ஈஸியாக வருது, எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுலேருந்து தான் இதை நம்ம எடுத்துக்கணும். சுவாதி நட்சத்திரம் ராகுவுடைய திசையில் பிறந்து அந்த திசை பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ நடக்கிறது குருவுடைய திசை. அப்போ அந்த குரு வந்து 10ல் இருக்கார். அவர் தான் வந்து 9ஆம் இடத்து அதிபதி. அப்போ இவர் வந்து என்ன படிக்கிறாரோ அதே துறையில் வருவார். குருவுடைய திசைன்றதுனால ஒழுக்கமாகவும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையாகவும் வருவார். எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. அவருக்கு பிடிச்ச பெரிய துறையில் படிக்க வைங்க, கலைத்துறையும் ஊக்க வைங்க, ரொம்ப சிறப்பாக வருவார். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நேயர் வந்து கேட்டிருக்காங்க, தன்னுடைய பேரனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு. இப்போ நம்ம சின்ன வயசுல ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம துல்லியமா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? நிச்சயமா இவங்க கேட்ட விஷயங்கள் தானே, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா? முதல்ல வந்து ஆயுசு நல்லா இருக்கா அப்படிங்கிறத கேட்பேன். ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதா, நடுவில் ஏதாவது கண்டங்கள் வருமா அப்படிங்கிறதையும் ஜோதிடர் சொல்லிவிடுவார். இது போக இந்த குழந்தை நன்றாக படிப்பானா, நல்ல எஜுகேஷனுங்கிறது இருக்குமா, அதே மாதிரி என்ன துறையில் போனால் இவனுடைய படிப்புங்கிறது சரியாக இருக்கும். அதே மாதிரி ஏன்னா ஒரு +2ன்னு வரும்பொழுதே தீர்மானம் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி வந்து ஒரு 10th வரைக்கும் காமனாக படிச்சுடலாம். அதுக்கப்புறம் ஒரு +1 +2ன்னு வரும்பொழுது இந்த குரூப் எடுத்தால் சரியாக இருக்குங்கிற விஷயத்துக்கு வரும். +2ல் குரூப் முடித்தா கூட அதுக்கப்புறம் கல்லூரி படிப்புன்னு வரும்போது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா நிறைய செலவு பண்ணி இப்போ ஒரு நீட் எக்ஸாம் எழுதணும், இல்லை ஒரு மெடிசினுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் அதெல்லாம் போகிறா இல்லையா? ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் இவ்வளோ செலவு பண்ணி நீட் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் இல்லையா? ஆக எந்த நேரத்திலே செலவழித்தால் இவருக்கு நன்றாக இருக்கும். காலேஜ் லைஃப்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஜிக்காக சேர்த்து வைங்கோ, பிஜிக்காக செலவு பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இப்போ ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லியிருப்பார், அந்நிய தேசத்திலே இவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தை பிறந்தது கொழும்பு அப்படின்னு சொல்லியிருக்கா, சிலோனில் பிறந்த குழந்தை. அப்போ அந்நிய தேசத்திலே சிறப்பாக அமையும்னு வரும்பொழுது கண்டிப்பாக நான் 9ஆம் பாவாதிபதி 10ல் இருக்காருன்னு வரும்பொழுது மேபி லண்டன் மாதிரி பிளேஸில் கூட அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம்ங்கிறது இருக்கும். இப்போ அங்கே என்ன துறையாக இப்போ வருது, சட்டத்துறையில் கூட படிக்கலாம். இந்த குழந்தை வந்து ஒரு லக்னத்திலேயே சூரியன் இருக்கார், 10ல் குரு இருக்காருன்னும் பொழுது ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட படிப்புகளை படித்து அது சார்ந்த நிர்வாகத்துறைக்குள்ளே கூட போகலாம். இதே போல் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் பார்த்து நான் எந்த துறையில் படிக்க வேண்டும், அதாவது என் குழந்தையோ இல்லை பேரனோ யாரோ இவரை இந்த துறைக்கு போனால் இவர் சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நிச்சயமாக தீர்மானம் பண்ணிவிட முடியும். ஒரு லெவலுக்கு இப்போ இந்த பையனுக்கு பார்த்தா 14 வயசு ஆயிடுச்சு, தாராளமாக இந்த வயசில் ஜாதகத்தை பார்க்கலாம்.
14 வயசுலேயே பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா சரி இவனுடைய எதிர்காலம் இப்படி அமையும் அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு விஷயம் சூசகமாக சொன்னார். அதாவது நான் வந்து இப்படித்தான் இருக்குங்கிறத சொல்லிட்டா நீங்கள் அந்த துறையில் அவன் படிக்க போகிறேன்னு சொன்னால் வேண்டான்னு மறுத்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். அதே மாதிரி இல்லை ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக படிக்காமலே இருந்தாலும் நல்லா இருக்க முடியாது இல்லையா? ஆனால் இந்த குழந்தை அந்த மாதிரி இருக்க மாட்டான். அவனுடைய 4ஆம் பாவம்ங்கிறது நன்றாக இருக்கிறது. கல்வி குறிக்கக்கூடிய பாவம் நல்லா இருக்குது. இந்த பையனுடைய லக்னம் அப்படிங்கிறதே பேஸ் பண்ணுறது மெயினாக அந்த சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனையை வேற சொன்னார். இந்த பரிவர்த்தனை யோகங்கள் அத்தனையுமே அந்த குழந்தைக்கு நல்ல யோக பலத்தினை கொடுத்து விடும். ரொம்ப நல்ல ஜாதகம் இந்த பையனுடைய ஜாதகம். இதே போல் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை கொண்டும் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் போவோம். என்ன சரி ஏகப்பட்ட துறைகள் இருந்தாலும் அதிலேயே நான் என்ன துறை, நான் வந்து டைரெக்டாக டெக்னிக்கல் பர்சனாக இருப்பேனா, அல்லது நான் அதை நிர்வாகம் பண்ண போகிறேன்னா, அதை சூப்பர்வைஸ் பண்ண போகிறேன்னா. ஒரு சில பேர் பார்த்தா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுவா, ஆனால் அங்கே பார்த்தோம்னா அவங்க ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாள். கம்பெனி பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட நிறுவனமாக இருக்கும். அந்த நிறுவனத்தோட பேரை கேட்டவுடனே நம்ம மைண்டில் வந்து அந்த வண்டி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இவருடைய வேலை பார்த்தோம்னா இவர் வந்து அங்கே ஃபைனான்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பார், இல்லைனா அங்கேயே இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஆக நமக்கு எந்த துறை, அதாவது நம்ம எங்கே வேலை பார்க்க போகிறோங்கிறத விட நம்ம எது சம்பந்தமான உத்தியோகத்தை பார்க்க போகிறோங்கிறத நம்முடைய ஜாதகம் தீர்மானித்து விடும். அதற்கு தகுந்தாற்போல் அதற்கு ஏற்றாற்போல் அந்த துறையிலே நம்முடைய அறிவினை வளர்த்து கொள்வதுங்கிறது நல்லது. அதுக்குத்தான் ஜாதகத்தை பார்க்க வேண்டும்னு சொல்றது. அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லையான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜகர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்க போகின்றது. வாரம் தொடங்கும் போதே வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டமம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் மறைமுகமாக அது யோக பலனை கூட கொடுக்கும், அதிர்ஷ்டமான பலனை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அப்படிப்பட்ட பலனை கொடுக்குதா அல்லது கஷ்டம் தருமா அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதியுடைய நிலையை எடுத்துக்கிட்டா நம்ம வந்து தீர்மானத்துக்கு வர முடியும். அப்போ ராசியாதிபதி அங்கே இருக்கார், வாரம் தொடங்கும் போது 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நல்ல இடத்துல நட்பு வீட்டில் ஸ்தான பலத்தோடு இருக்கார். அதன் பிறகு பயிற்சியாகி 10ஆம் இடத்திற்கு வந்து அந்த புதனோடு சேரப்போகின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்க போகுது. அப்போ 8ல் சந்திரன்லேருந்து வாரம் தொடங்குறது இருந்து என்ன பலன் கிடைக்குதுன்னா வேலை அதிகமாகும், வேலை நேரம் வந்து அதிகமாகும், வேலைக்காக நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது வீட்டுக்கு வந்து கூட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த விஷயம்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர மற்றபடி இந்த வாரம் அனுகூலமாக இருக்கிறது. ராசியாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வரப்போறார் இல்லையா? அப்போது இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். எவ்வளோ நாளுக்குள்ளனா அதிகபட்சம் ஒரு 3 வாரத்துக்குள்ளே வேலை கிடைச்சிரும். ஆனால் நீங்கள் அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு முயற்சி பண்ணணும், கிடைக்கிற வேலையை எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த கோச்சாரம் சாதகமாக இருக்கிறது. அப்போது தசாபுக்தியும் சாதகமாக இருக்கும்போது 100% அப்படியே உங்களுக்கு இது ஒர்க் ஆகிடும். தசாபுக்தி சாதகமாக இல்லைன்னு சொன்னால் வேலை கிடைக்கும், ஆனால் பிடிச்ச மாதிரி இருக்காது. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். சுய ஜாதகத்தில் ஜீவன பாவம் எப்படி இருக்கோ அதுவும் பொறுத்து இந்த பலன் ஏற்படும். ஆக மொத்தம் உத்தியோகம் சம்பந்தமான அனுகூலம் இந்த வாரத்தில் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அனுகூலமான பலன் இருக்குது. வங்கியிலிருந்து லோன் வேணும், வந்தால் தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதுபோல் வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது தடை இருந்தால் அந்த தடை நிவர்த்தியாகும். இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூல பலனாக இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். சூரியன் வந்து 11ஆம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். பொதுவாக இது நல்லது தான். ஆனால் 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன் வந்து துலா ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது யாரெல்லாம் வந்து தெரிந்தே ஒரு தவறை பண்ணுறோமோ கட்டாயம் மாட்டிப்போம். அந்த சூரியன் 11ல் இருந்து பாதகாதிபதி வேலை செய்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு பலனாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து ஒன்று தவறு பிரச்சனையாகும்னு தோணுச்சுன்னா அதை தவிர்த்துட்டா போதுமானது. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான பலாபலன்கள் இந்த வாரத்தில் ஏற்படும். வாரம் தொடங்கும் போது உச்சபலம் பெற்ற சந்திரன் ராசியை பார்க்குறார். அதனால் நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக இருப்பீங்க. அதன் பிறகு அஷ்டமத்தில் குரு சுக்கிரன் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இருந்தாங்க. அதில் சுக்கிரன் வந்து அந்த அஷ்டமத்திலிருந்து விடுபட்டு பாக்கியஸ்தானத்திற்கு வரப்போகின்றார். இதுவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த உடல் உபாதையிலிருந்து மீண்டு வருவீங்க, கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க, குடும்பத்தில் சண்டை தகராறு நிம்மதி இல்லை அது சரியாகும். சில பேர் வந்து தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை சரியாகும். முன்னெல்லாம் நல்லா தான் தூங்கிட்டு இருப்பேன், இப்போ இன்னும் எனக்கு தூக்கமே வரலன்னு சில பேர் சொன்னீங்கன்னு சொன்னால் அஷ்டமத்தில் இருந்து அந்த 2 கிரகங்கள்னால் தான் அது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது அந்த சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தார். அவர் 12ஆம் இடத்திற்கு அதிபதி, அயன சயன போகஸ்தானத்திற்கு அதிபதி. அதனால் தூக்க பிரச்சனை சரியாகும்.
கடன் பிரச்சனை சரியாகும், உடல் உபாதை சரியாகும், பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல பலன் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சார், விருட்சிக ராசியினருக்கு சற்று நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு உற்சாகம் பிறக்கப் போகின்றது. எல்லா ராசியிலையும் அதிகமாக நற்பலனை பெறப்போகிறது யார் அப்படின்னு ஒரு போட்டி வச்சா கூட தனுசு ராசிக்கு தான் பலன் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும். எதனாலன்னு சொன்னால் சூரியன் தான் எல்லா இடத்துலையும் பிரதானமாக சொல்லப்படுகிறது. நம்முடைய சனாதன தர்மத்தில் அந்த சூரியன் அஷ்டமத்தில் இருந்தார். ஆடி மாதம் முழுக்க ஏதோ ஒன்று இழந்த மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. எல்லாம் வழக்கமாக நடந்துட்டு இருந்தாலும் கூட மனதில் ஒரு சஞ்சலம் இருந்திருக்கும், நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும், சரியாக தூங்கி இருக்க முடியாது, நல்ல பெயர் எங்கேயாவது போயிடுமோ, செல்வத்தை இழந்துடுவோமோ அப்படின்ட்டுலாம் தேவையில்லாத பயம் கூட ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் சரியாக போகிறது. அந்த சூரியன் அஷ்டமத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு வரார். முழுமையான நற்பலன் ஏற்பட போகிறது. வேறொரு ராசிக்கு சூரியன் 8ல் இருந்தால் ரொம்ப அதிகமான பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கம்மி, ஏன்னா அது சந்திரன் வீட்டில் அவர் இருந்ததுனால. இப்போ சொந்த வீட்டிற்கு பாக்கியத்திற்கு பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். இழந்த எல்லாவற்றையும் பெறப்போகிறீர்கள். அன்னைக்கு வேலையே செய்ய முடியாமல் இருந்தவங்க அடுத்த வாரம் அடுத்த மாதத்துக்கான பிளானை கூட செய்கிற அளவுக்கு மாற போகிறீங்க. சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, அற்புதமான வாரமாக தனுசு ராசினருக்கு இந்த வாரம் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். கார்த்திகா ஈஸ்வரி தென்காசியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 26/11/2004 பிற்பகல் 1:47 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகளுக்கு திருமணம் எப்போது அமையும், எந்த நட்சத்திரங்கள் பொருந்தும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருக்காங்க. மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. திருமணம் எப்போது நடக்கும், பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல திருமண அம்சம் நல்லா இருக்குது. திருமண வாழ்க்கை நல்ல பையனாக கிடைப்பான், நல்லபடியாக திருமணம் ஆகும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த ஜாதகத்தை எடுத்து யார் பார்த்தாலும் சரி, கலத்திர தோஷம் இருக்குது, திருமண வாழ்க்கை ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குன்ற முடிவை தான் எடுக்கும்போதே வருவோம். ஏன்னு கேட்டால், லக்னத்திற்கு அஷ்டமத்தில் சுக்கிரன், செவ்வாய், கேது 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கின்றார். அப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரே லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கார். அப்போது இந்த தோஷத்தை எல்லாம் சரி பண்ணுற மாதிரியான ஒரு பையன் கிடைப்பான், ஒரு ஃபேமிலி கிடைக்கும். அதனால் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் கூட எனக்கு நல்ல புருஷன் கிடைச்சான், அதனால தான் லைஃப் நல்லா இருக்குன்னு இந்த பெண்ணை சொல்கிற மாதிரி ஒரு பையன் கிடைப்பான். அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது. ரெண்டாவது, எப்போ நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. சூரியனுடைய திசையில் பிறந்து சந்திரன் செவ்வாயுடைய திசை பூர்த்தியாகி இப்போது ராகு திசை நடக்கிறது. ராகு திசையில் இப்போ நடக்கிறது ராகுவுடைய புக்தி. அந்த ராகு லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அவர் அடுத்த வருஷம் 2026 நவம்பர் மாதம் வரைக்கும் புக்தியை நடத்துகிறார். இது சுய புக்தி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஒரு கூற்று ஜோதிடத்தில் சுய புத்தி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது, அல்லது ஸ்லோவாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அதை நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடியது குரு புக்தி. குரு தான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பல தோஷங்கள் எல்லாத்தையும் போக்கி நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறவரும் அவர் தான். அதனால் குரு புக்தியில் திருமணம் நடக்கும். அதில் பண்ணுறது நல்லதும் கூட. அப்போது திருமணத்தை அடுத்த வருஷம் 2026 நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வருஷத்தினுடைய கடைசியில் 2027 ஆரம்பத்தில் திருமணம் நடக்கும். அப்புறம் இன்னொன்று கேட்டிருக்கீங்க, அது என்னென்னா பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நட்சத்திரமே இல்லை. அதை தேடிட்டே இருக்க வேண்டாம். நிறைய பேர் அதை தான் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா பொருந்தும் நட்சத்திரம் இதில் தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிடுறதுனால தான் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அவங்களுக்கு சாய்ஸே குறைஞ்சிடுது. ஏன்னா 27 நட்சத்திரம் இருக்குது. அப்போ செலக்டடாக இது மட்டும்தான் பொருந்தும்னு கொஞ்சம் எடுத்துட்டதுனால நிறைய ஜாதகங்கள் கைவிட்டு போயிடுது. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நட்சத்திரத்தை மட்டும் வைத்து எதையும் தீர்மானம் பண்ண முடியாது. குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் வேணால் தவிர்க்கலாம். மற்றபடி இதுதான் பொருந்தும் நட்சத்திரம் நீங்கள் தேட வேண்டாம். ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுறது நல்லது. சார், இந்த நேயர் இருவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இப்ப இந்த நேயரை கேட்டிருக்காங்க, நட்சத்திர பொருத்தம் என்னன்னு சொல்லுங்கன்ட்டு. இப்ப நம்ம ஜாதக பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணுமா, ஜாதக பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணக்கூடாதான்ற கேள்வியும் சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். பலமுறை வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கோம்மா. திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், அவரவர்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ண வேண்டியது. அவர் ஜாதகத்திலே முதல்ல நம்பணும் இல்லையா? நமக்குரிய ஜாதகம் இப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தினுடைய பலன் கண்டிப்பாக மாறப்போவது இல்லை.
இப்போ உதாரணத்திற்கு இந்த நேரையே எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பெண் குழந்தைக்கு 7ஆம் பாவத்திலே குருவானவர் சென்று அமர்ந்து விட்டார்னு சொல்லிட்டார். லக்னாதிபதி குருவே போய் 7ல் இருக்கார். அவர்தான் லக்னத்திற்கு அதிபதி, அவர்தான் 10ஆம் பாவத்திற்கு அதிபதி. 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனஸ்தானம்னு சொல்லும். ஜீவனம்னு சொன்னால் உத்தியோகஸ்தானம் மட்டும் இல்லை, வேலை மட்டும் இல்லை, அது நம்முடைய லிவிங் ஸ்டைலை பற்றி பேசும், நம்ம எப்படி வாழ போகிறோங்கிறத பற்றி பேசும், நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்கிறதை பற்றி சொல்லும். இது அத்தனைக்கும் அதிபதியாக குரு போய் 7ல் இருக்காருன்னு சொன்னால் அந்த குரு தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பார். முதல் வார்த்தையே சொல்லிட்டார். முதல்ல என்ன சொன்னார், இந்த எனக்கு வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் என் லைஃப் பார்ட்னர் என் கணவரால் தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இந்த பெண்ணே சொல்லக்கூடிய நிலை வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். ஆக உன்னுடைய ஜாதகத்திலே 7ல் குரு இருக்காரா, அப்படித்தானே வரப்போகிறது. நம்ம ஜாதகத்தை நம்ம நம்பணும் இல்லையா, நமக்கு இப்படித்தான் வருதுன்னு சொன்னால் அப்படி தான் வரப்போகிறது. அதை தாண்டி எதுவும் வேலை செய்யாது. கண்டிப்பாக கிரகங்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருப்பார்கள். நம்ம அந்த இடத்துல போய் கிராஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அப்புறம் நான் எதுக்கு ஜாதகம் பார்க்கணுங்கிற கேள்வி வந்தால் நமக்கு எப்படி அமையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது. லக்கிலி இந்த குழந்தைக்கு லைஃப் பார்ட்னருங்கிறவர் நல்ல விதமாக இருக்கார், நல்ல விதமாக சொல்லிட்டார். அதே இந்த குழந்தையே ஒரு மேஷ லக்னத்திலே பிறந்து 7ஆம் இடத்திலே ஒரு கிரகங்களினுடைய சேர்க்கை இந்த மாதிரி இருந்தால் அதையும் எடுத்து சொல்லிட போகிறா. உனக்கு லைஃப் பார்ட்னர்னால கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், அங்கங்கே குழப்பம் வரும்னு சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. அந்த சூழலிலும் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். எப்படியா இருந்தாலும் உனக்கு லைஃப் பார்ட்னர்னால பிரச்சனைங்கிறது இருக்குன்னு சொன்னா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய பலத்தினை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லது அந்த பிரச்சனையை நான் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாங்கிறத அதே ஜோதிடர்கிட்டே கேட்டு ஒரு அட்வைஸும் வாங்கிக்கலாம். இந்த இடத்துலலாம் உனக்கு பிரச்சனை வருமா, இங்கே ஒரு ஈகோ கிளாஷுங்கிறது வரும், உனக்கு லக்னத்திலே ராகுங்கிறவர் இருப்பார், அப்போ நீ என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் அமைதியாக போயிடணும், அவர் என்ன சொன்னாலும் அந்த நேரத்தில் எதிர்த்து பேசவே கூடாது, 2 நாள் கழிச்சு உன்னுடைய கருத்து என்னவோ அதை நீ செயல்படுத்தி கொண்டே சென்று கொண்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸையும் கொடுத்துடலாம். ஆக நமக்கு லைஃப் பார்ட்னர்னால நன்மை நடக்குமா அல்லது லைஃப் பார்ட்னர்னால பிரச்சனை வருமா அப்படிங்கிறத ஜாதகத்தை கொண்டு அறிந்து கொண்டு விட முடியும். நிச்சயமாக எதுவுமே மாறாது. ஆனால் எதை பார்க்கலாம்னு சொன்னால் இந்த நேரம் திருமணத்திற்கான நேரமாங்கிறத பார்த்துக்கணும். இல்லை சார் எனக்கு 7ல் குரு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் லைஃப் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சரியான நேரத்தில் திருமணத்தை நடத்தாமல் அந்த நேரத்தை விட்டுட்டோ அல்லது நேரம் வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஏதோ ஒரு பணக்கார ஜாதகம் வந்து பண்ணிட்டேன்னு சொன்னால் அது கண்ணை மறைச்சிடுதுன்னு சொல்கிறா இல்லையா, அதற்குத்தான் ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறது. ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு கடந்த வாரம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, நானும் அண்ணாவும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லும்போது, அண்ணா நான் இந்த பலனை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியவில்லை, நான் அதை மறந்து போயிட்டேன், இது ஏன் எதற்காக அந்த ஜாதகரனுடைய நேரமான்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக அதுதான் நிஜம். நம்ம ஒரு ஜோசியத்தை போய் காமிக்கும் போது கூட அந்த அஸ்ட்ராலஜரால் உங்களுக்குரிய பலனை சொல்ல முடியாமல் போகிறதுன்னு சொன்னால் அங்கே உங்கள் நேரம் சரியாக இல்லைங்கிறதும் அர்த்தம். நம்ம நேரம் சரியாக இல்லைன்னும் போது அவர் சொல்ல நினைத்தது கூட சொல்ல மறந்து போய் நீங்களே ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் அவரால் சொல்ல வந்திருக்க முடியாது. அந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கவும் மாட்டார், அது கண்ணை மறைச்சிடும். ரைட், பரவாயில்ல. அப்போ என்ன பண்ணணும், உனக்கு இப்படித்தான் அமையும் என்பது என்ன விதி இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். இந்த நட்சத்திர பொருத்தங்கிற ஒரு விஷயமே கிடையாது. கடைசியாக அண்ணா ஒரு லைன் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களை வேண்டுமானால் தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எந்த நட்சத்திரத்தையுமே தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எப்படி அமையணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் அமையப் போகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த குழந்தையை பொறுத்தவரை அடுத்த வருஷம் கடைசியில் தான் அவர்களுக்கு கல்யாண யோகம்ங்கிறது வருதுன்னு சொல்லிட்டார். 2026 கடைசியில் வருது. நீங்கள் 2027 ஸ்டார்டிங்லேயே கல்யாணத்தை நடத்திட முடியும். ஏன்னு சொன்னால் குருவினுடைய புக்தி என்பது வருகிறது. அது ராகு திசையில் குருவினுடைய புக்தி வந்தாலும் ராகுவானவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார், தனஸ்தானத்தில் இருக்கிறார், குருவானவர் 7ஆம் பாவத்தில் இருக்கிறார் பொழுது அந்த நேரத்தை தவிர்க்காமல் சரியாக அந்த நேரத்திலே திருமணத்தை நடத்தும் பொழுது இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் மூலியமாகவே மிக சிறப்பாகவே அமையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைம்மா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜிகர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல உங்க கவனமா இருக்கணுமா சார்? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். வாரம் தொடங்கும் போது 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 7ஆம் அதிபதி உச்சபலத்தோடு இருந்து வாரம் தொடங்குகின்றது. ரொம்ப கிளவராக புத்திசாலித்தனமாக இருக்க முடியும், நல்லா படிக்க முடியும், பிரச்சனைகள்லாம் மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும்.
அதனால் வேலை செய்கிற இடத்துல வந்து எல்லாம் சேர்ந்து பணியாற்றி யாருக்கு எந்த வேலை கொடுக்கறது, யாரோட சேர்ந்து என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், சொந்தக்காரங்களில், கணவன் மனைவி ஒருத்தர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்மூத்தாக கொண்டு போகிற அளவுக்கு பலனானது இந்த வாரத்தில் இருக்கிறது. சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு இந்த வாரத்தில் வரப்போகிறார். அதனால் நீங்களும் பிறருக்கு நல்லது செய்து பிறரால் உங்களுக்கும் பரஸ்பரம் நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குது. அப்போ ஒரு நல்லதொரு வாரமாக தான் மகர ராசினருக்கு இந்த வாரம் அமைய போகுது இல்லையா சார்? தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி என்பவர்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான பலாபலன்கள் இந்த வாரத்தில் ஏற்படும். 2ஆம் இடத்துல சனி இருக்காரு, இந்த குடும்பஸ்தானத்தில். 7ஆம் இடத்திற்கு சூரியன் வந்து சேருகின்றார். அப்போ திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், பிரிவினைகள்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கலாம். பார்ட்னர்ஷிப்குள்ளே பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி உட்காந்து பேசி நல்ல முடிவை எடுக்கலாம். ஏன்னா 7ல் சூரியன் வரும்போது உங்களோட லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ நியாயத்தை ஒத்துப்பாங்க. ஆமாம் தப்பு தான் அப்படின்னு ஒத்துப்பாங்க. சூரியன் அந்த குணத்தை கொடுப்பார். அதனால் பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். பிஸ்னஸ்லையோ அல்லது வந்து திருமண வாழ்க்கையிலையோ இதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு அது சரியாகும். திருமண விஷயங்களுக்கு இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் பரஸ்பரம் ஒருத்தர் நிறை குறைகளை ஏற்றுக்கொண்டு ஓகே நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வரக்கூடிய வத்து வரன்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது. கும்ப ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்யலான்றதுக்கான நல்ல அட்வைஸையும் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி என்பவர்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கப் போகின்றது. பிடித்த ஊருக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, கும்பாபிஷேகங்கள், திருவிழாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் போக முடியாமல் இருந்தால் இப்போ போய் பார்த்துட்டு வர்றது, அந்த யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது. 5ஆம் இடம் வளர்க்கும் போது பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க. பூர்வீக சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படும். பிள்ளைங்களோடு சேர்ந்து பயணங்கள்லாம் செய்ய முடியும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல கலகலப்பாக சந்தோஷமாக பேசி உற்சாகமாக இருக்க முடியும். செய்த புண்ணியத்தினுடைய பலன்லாம் ஒருத்தர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு 5ஆம் பாவம் சாதகமாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். அந்த அம்சம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. 1 5ல் சுப கிரகங்கள் புதன் இருந்து பிறகு சுக்கிரன் வந்து சேரப்போகிறார். 2வது 5ஆம் அதிபதி சந்திரன் உச்சபலத்தோடு இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அவர் 5ஆம் இடத்திற்கும் வந்து ஆட்சி பலம் பெறப்போகின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வாரமாக அமையும். சார், மீன ராசினருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்களே சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தெளிவான விளக்கத்தையும் விரிவான அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில 12 ராசினர்களுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம எங்களுக்கு அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.